கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். But I tell you that everyone will have to give account on the day of judgment for every empty word they have spoken. Matthew 12:36. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு சிறிய கிராமத்துல ஆரோன்ற ஒரு சிறுவன் இருந்தானா. அவன் எல்லார்கிட்டயுமே ரொம்ப அதிகமாவே பேசுவானா. யோசிக்காம பேசுவது, கேலி செய்வது, அர்த்தமில்லாத வார்த்தைகளை சொல்லுவது அவனுக்கு ரொம்பவே பழக்கமா இருந்ததா. ஒரு நாள் ஒரு முதியவர் அவனை அழைத்து ஒரு தலையணைய கொடுத்தாரா. மலைக்கு போய் இதை நல்லா குலுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஆரோன் குலுக்கியதும் அதிலிருந்த இறகுகள் காற்றுல சிதறி பறக்க ஆரம்பிச்சுதா. திரும்ப வந்தபோது அந்த முதியவர் சொன்னாரா, இப்ப அந்த இறகுகளை எல்லாத்தையும் திரும்ப சேகரித்து கொண்டு வான்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஆரோன் தலகுடிந்து சொன்னானா, அது முடியாது, அது எல்லாமே எங்கெங்கோ பறந்து விட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னானா. அப்ப அந்த முதியவர் சொன்னாரா, அதே மாதிரிதான் நம்ம யோசிக்காம பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தை வெளியே சொல்லும் போது அதை எப்பவும் திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாள் கணக்கு நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரா. அந்த நாளிலிருந்து ஆரோன் பேசுவதற்கு முன்னாடி யோசித்து பேச தொடங்க ஆரம்பிச்சானா. நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தையுமே கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அதனால பேசும்போது நிதானமாகவும் யோசித்து பேச ஆரம்பிங்க. ஆமென்.